ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். இன்று உபவாச நாள் 18வது நாளுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்? உன்னத பாட்டு. உன்னத பாட்டு படிக்கும் பொழுது எப்படி தோணுது? காதல் கவிதை மாதிரி இருக்கும் இல்லையா? உண்மைதான். அது கவிதை நயத்தோட எழுதப்பட்ட புக்கு தான். அது கதை புக்கெல்லாம் இல்லை, கவிதை நயத்தோட எழுதப்பட்டது. சரியா? கவிதை நயத்தோட எழுதப்பட்டது. இப்போ இதை தொடக்கமே பாருங்க. நான் 801வது பக்கம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. இப்போ 1 ராஜாக்கள் 4:32. 400 எத்தனாவது பக்கம்? 29ஆ? 429வது பக்கம் எடுத்து பாருங்க. எத்தனை பாடல் பாடினார்? அவனுடைய பாட்டுக்கள் 1 ராஜாக்கள் 4:32ல அவனுடைய பாட்டுக்கள் 1005. எப்போ அந்த 1005 பாடல்கள்லையும் பாடல்களில் சிறந்த உன்னதமான பாடல் உன்னத பாட்டு. அவர் பாடின 1005 பாட்டு இருக்கு இல்லையா? அவர் எழுதின பாட்டுல பாட்டுலேயே சிறந்த பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சாங் ஆஃப் சாங்னு சொல்லுவாங்க. அது உன்னதமான பாட்டு, அதுதான் உன்னத பாட்டு. சரி, இப்போ இதுல நம்ம பார்க்க 4 கேரக்டர் பார்ப்போம். யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா, சாலமோன் ராஜா, சாலமோன் ராஜா, சூலமித்தி, சூலமித்தின்னு ஒரு பொண்ணு, சூனேம் ஊராகிய அந்த பொண்ணுக்கு பேர் சூலமித்தி. சரியா? சூலமித்தி. அப்ப சாலமோன் ராஜா, சூலமித்தி, அப்புறம் என்ன ஆத்தும நேசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா பேசுற நேரம்லாம் என் ஆத்தும நேசர், என் நேசர் என்னுடையவர், அவருடையவள் நான் சொல்லுவாங்க. அப்ப என் ஆத்தும நேசர்னு இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. அடுத்து பாத்தீங்கன்னா, சாலமோன் ராஜா அவையில் உள்ள அவை பெண்கள், எருசலேம் குமாரத்திகள், இவ்வளவு பேர் தான் இங்க கேரக்டர். இவ்வளவு பேர் தான் இங்க கேரக்டர். நம்ம படிக்கும் பொழுது என்னன்னா, கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டுமா செதறி கிடக்குது. வார்த்தைகள் எப்படி இருக்கு? அங்கிட்டு இப்போ 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா 6ஆம் அதிகாரத்தோட தொடர்ச்சி 1ஆவதுல இருக்கும். அதனால நமக்கு இங்க படிச்சுட்டு 6க்கு போக சொல்ல ஏதோ ஒரு குழப்பம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை குறித்து நம்ம கொஞ்சம் விரிவா தியானிச்சிடலாம். சரியா? இப்போ 4 கேரக்டர் பார்த்துட்டோம். 1005 பாடல்ல இது சாங் ஆஃப் சாங், உன்னதமான பாடல்ல இந்த பாட்டை எடுத்து எழுதியிருக்காங்க. சரி, முதல்ல சூலமித்திக்கும் சாலமோனுக்கும் இடையே நடந்த உரையாடல் எழுதிக்கோங்க. சூலமித்திக்கும் அந்த பொண்ணுக்கும் சாலமோன் ராஜாவுக்கும் இடையே நடந்த உரையாடல். எருசலேம் குமாரத்திகள் சூலமித்திக்கும் இடையே நடந்த சம்பாஷணைகள். எருசலேம் குமாரத்திகள்னா சாலமோன் ராஜா அரண்மனையில் உள்ள அவை பெண்கள். இந்த சூலமித்திக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது சம்பாஷணைகள். 2வது, சூலமித்தி தன் நேசரை குறித்து விவரித்தல் எழுதியாச்சு. சரி, அடுத்து நேசர் சூலமித்தியை பத்தி சொல்ற வார்த்தை. நேசர் சூலமித்தியை பத்தி சொல்ற வார்த்தை. அடுத்து சாலமோன் சூலமித்தியின் அழகை விவரித்தல். சாலமோன் சூலமித்தியின் அழகை விவரித்தல், அதுதான் அந்த வார்த்தை. நேசர் சூலமித்தியை குறித்து பேசுதல்னு சொன்ன பார்த்தீங்களா? 4வது. அதுவும் இதுவும் ஒன்று தான். சொல்ல போனால் அதில் நேசர்னு இருக்கும், அதில் சாலமோன்னு சொல்கிறேன். அப்புறம் நான் சொல்கிறேன் அதை சாலமோன்னு சொல்லக்கூடாது, நேசர் யாருன்னு சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. இந்த 4 தான். சாலமோனுங்கிற இடத்துல நம்ம நேசர்னு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதை என்னன்னு பார்ப்போம். இது இவ்வளோதான் இங்கே இருக்கிற விஷயம். இது பல பகுதிகளாக செதறி இருக்கிறதுனால நம்மளால புரிந்து கொள்றதுக்கு உன்னத பாட்டு கொஞ்சம் கடினமா இருக்கு. நம்ம வாசிக்கிறோம் தான், வாசிச்சுட்டு ஏதோ ஒரு புரியாத குழப்பத்துல அடுத்த டாபிக்கு ஏசியாவுக்குள்ள அங்கிட்டு ஓடி போயிடுறோம். சரியா? இது கவிதை புக்கு, இது கவிதை புக்கு. சரியா? இதுல நமக்கு என்ன கருத்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை நல்லா உணர்ந்து ருசிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. உன்னத பாட்டு படிச்சா நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை நல்லா ருசிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வுலகத்தின் ஆசாபாசத்துக்கும் இந்த உலகத்தின் மேன்மைக்கும்
இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்கும் இந்த உலகத்தின் கனத்திற்கும் தன்னை விற்று போட மாட்டான். ஹல்லேலூயா. இதுதான் உன்னத பாட்டோட நமக்கு கொடுக்குற செய்தி. உன்னத பாட்டு படித்தா நமக்கு என்ன தெரியணும்? ஒரு ஆண்டவருக்குள்ள உண்மையா ஆண்டவரை லவ் பண்ற மனுஷன், ஆண்டவர் அப்படியே உயிருக்குயிரா நேசிக்கிற மனுஷன், இந்த உலகத்துல தான் கண்ணு முன்னாடி கொண்டு அளவற்ற இன்பத்தை காட்டினாலும் சரி, ஐஸ்வர்யத்தை காட்டினாலும் சரி, ஆசாபாசத்தை காட்டினாலும் சரி, தன்னை ஒரு காலமும் எந்த சூழ்நிலையிலையும் வித்து போட மாட்டான். இதுதான் உன்னத பாட்டு நமக்கு சொல்லி கொடுக்குற ரகசியம். ஹல்லேலூயா. இன்னும் உன்னத பாட்டு படிக்க சொல்ல இதை நம்ம உணர்ந்து, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் அவருடையவள், அவர் என்னுடையவர். இந்த அம்மா இங்கே சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, நான் அவருடையவள், அவர் என்னுடையவள். உரிமை கோரணும், அவர் எனக்குரியவர். அவர் உரிமை கோராருல்ல, என் பிள்ளைன்னு சொல்றாருல்ல இல்லையா? புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்காருல்ல, அந்த புத்திர சுவிகாரம் நம்மளை பிள்ளைன்னு தெரியுது இல்லை? அப்போ நம்ம அப்பான்னு எவ்வளவு தூரம் உரிமை கொண்டாடணும், அவர் எதிர்பார்க்கறது அதுதான். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். உன்னத பாட்டு என்ன கதை? இதை குறித்து எருசலேமில் ஆதியில் சொன்ன கதை இதுலேயும் இருக்கு. இதை ஒரு தொகுத்து ஒரு கதை மாதிரி சின்ன கதை சொல்கிறேன். எப்படின்னா, இங்கே சாலமோனும் ஒரு பெண்ணுமா அவர் எழுதியிருக்காரு. அது அவர் வாழ்க்கையில் நடந்ததா இல்லை வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு கவிதையாக அவர் யோசித்து எழுதினாரான்னு நமக்கு தெரியாது. கவிதையா எழுதினாரான்னு நமக்கு ஒரு காலம் தெரியாது. ஆனால் சாலமோனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடந்த காதல் கவிதைங்கிறத ஒத்துக்கிட முடியாது. அவர் எழுதியிருக்கிறார். ஏன் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு கதையை பார்த்துட்டு இது சாலமோனா அந்த இடத்துல இருக்குது, என் ஆத்தும நேசரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. அவர் எழுதியிருக்காரு, நானும் ஒரு பொண்ணை நேசிச்சேங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஆனால் படித்து முடிக்கும் பொழுது அது சாலமோன் ராஜாவா, என் ஆத்தும நேசராகிய வரப்போகிற இயேசுவா? இங்கே பழைய ஏற்பாடு இல்லையா? இருக்கிறாரு, கிறிஸ்து இயேசுவா இருக்காரு. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து நமக்கு மணவாளராக வராரு இல்லை? அப்போ அந்த இயேசுவை குறித்து இந்த அம்மா பேசுதா ஆத்தும நேசரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. சரி, ஒரு கதை. இங்கே ஒரு ஏழை மேய்ப்பனை குறித்து கதை இருக்கு. இந்த சூலமத்திங்கிற பெண்ணு ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிச்சு. இந்த பொண்ணை அந்த ஏழை மேய்ப்பன் என்ன செஞ்சாராம்? இக்கட்டில் இருந்து காப்பாத்தினாராமா. காப்பாத்தினதுனால அந்த ஏழை மேய்ப்பன் மேலே இந்த பெண்ணுக்கு காதல் வந்ததாமா. அந்த விருப்பம் வந்ததுனால அடிக்கடி சந்திச்சிருந்தாங்களாமா. இந்த பெண்ணோட அண்ணன்மார் என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி சந்திக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியா, திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிற பெண்ணா வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கே ஒரு வேளை திராட்சை தோட்டம் இருந்திருக்கலாம், அங்கே போய் காவல் காத்துட்டு இப்படியெல்லாம் சந்திக்கக்கூடாது, இது நல்லதல்லன்னு அனுப்பிட்டாங்க. அது அண்ணனுடைய கடமை செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு சாலமோன் ராஜா ரதத்தில் வரார். அந்த திராட்சை தோட்ட பக்கம் எல்லாரும், அம்மா இஸ்ரவேலோட ராஜா, எருசலேம் ராஜா வந்திருக்காருன்னு என்ன செஞ்சாங்க? அவரை வாய்ப்புக்கு போனாங்க. அப்படி பெருமையாக நம்ம ராஜா வந்திருக்காரு, நம்ம இப்போ முதலமைச்சர் வந்தார், நம்ம ஏரியாக்குள்ள வந்தால் ஓடி போய் பார்ப்போமா இல்லையா? அவர் நம்மளை போல மனுஷன்தான், ஆனால் அவர் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காருல்ல, அதனால போய் ஒரு ஆசையாக பார்த்துட்டு தானே வரோம், பார்த்தோம் தானே? அப்படிதான். அப்போ போய் இந்த எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு அவரை பார்க்க திராட்சை தோட்டத்துக்குலேருந்து வெளியே ஓடி அவரை பார்க்குது. அப்போ சாலமோன் ராஜா இவ அழகுல பார்த்து மயங்கிட்டார். மயங்கினோடனே, நீ அழகா இருக்க, என் அரண்மனைக்கு வான்னு கூப்பிட்டாராம். அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சான், நீங்க என் நேசர் கிடையாது, என் ஆத்தும நேசர் கிடையாது, நான் வரமாட்டேன். அப்போ எதுக்கு நீ என்ன பார்த்தேன்னு கேட்குறாராமா. அப்போ அவர் சொன்னாராம், இந்த பொண்ணு சொன்னிச்சான், உங்க ரதத்தை பார்க்க, அந்த வார்த்தைங்க, ரதத்தை பார்க்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகி திராட்சை தோட்டத்துக்குள்ள ஓடி போச்சான். அந்த சூழ்நிலையும் நீ வந்தே ஆகணும், என்ன ராஜா சொன்னா வந்த ஆகணும். கூட்டிட்டு போயிட்டாரு அரண்மனைக்கு. கூட்டிட்டு போய் அவை பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்தாம்மா, இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த சூலமித்திய இவட்ட பேசிக்கிட்டு இருங்க, வாரேன்னு சொல்றாரு. அப்போ பெண்கள்லாம் பேசுறாங்க. அந்த பொண்ணு விட்டே கொடுக்க, சாலமோன் ராஜாவை பத்தி, தாராஜாவை பத்தி பேசுறாங்க. அதை தான் நம்ம பார்த்தோம், சூலமித்திக்கு எருசலேம் குமாரத்திக்கு நடந்த சம்பாஷணைன்னு.
இவ கூப்பிட்டு கொண்டு விட்டுருக்காரு. சந்திச்சதை தான் முதல்ல சொல்லியிருந்தோம். கூட்டி கொண்டு அரண்மனையில விட்டுருக்காரு. இப்ப அந்த பெண்கள் பேசுறாங்க, எங்க ராஜா அப்படி சொல்றாங்க. அவர் மஞ்சனம் இப்படி, அவர் அரண்மனை இப்படி, எங்க ராஜாவோட பிரஸ்தாபம் இப்படி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு காது கொடுத்தே கேட்கல. காது கொடுத்தே அது பேசுறதெல்லாம் என் நேசர், என் நேசர், அவர் அழகுள்ளவர், அப்படியாகும் இப்படியாகும், அவர் அவர் தலை பஞ்சை போல வெண்மையுடையது, அவர் கண்கள் பிறவை போன்றது, அழகா வர்ணிக்குது. இந்த பொண்ணுங்கெல்லாம் அசந்துட்டு நம்ம ராஜாவை பத்தி சொன்னா இந்த பொண்ணு என்ன ஆத்மநேசர் ஆத்மநேசர்னு யாரையோ சொல்லுதே, ஏமா அவர் அவ்வளவு விசேஷித்தவரா? அதுக்கப்புறமா சொல்லுது இந்த பொண்ணு, அவ்வளோ சொல்லுது. அழகுன்னா அழகு, அப்படி ஆண்டவர் அப்படியே ரசிச்சு, அவர் கிச்சிலி மரத்துக்கு கீழே பிறந்தவர், அவர் எங்க ஊர் கிராமத்துக்கு வந்திருக்காரு, அவர் கூட வனாந்தரத்துல நான் தேடி அவரை கூட அலைஞ்சிருக்கிறேன், அவரை தேடி தேடி நான் அலையிறேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டோன்னா அந்த பொண்ணுங்க, ஓ சாலமோன் ராஜாவோட இவங்க ஆத்தும நேசர், அப்படி எழுதுனது சாலமோன் தான். தன்னை குறித்து காதல் நடையில் அந்த புக் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட மனசு எங்கே இருக்கு? ஆத்தும நேசர் மேலே இருக்கு. என் நேசர், என் நேசர், என் நேசர், என் நேசர்னு சொல்லுது. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அரண்மனையில் அவைக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய பிரஸ்தாபங்களெல்லாம் பார்த்து தன்னை பெருமையாக பேசுகிறார். இந்த இடத்துல சாலமோன்கிற இடத்துல நேசரும் தன்னை பற்றி சொன்ன மாதிரி 4வது அதிகாரத்தில் வருது. ஆனால் இவர் சாலமோன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் அது நேசர். அப்போ தன்னோட இதெல்லாம் பற்றி சொல்ல சொல்ல அந்த பொண்ணு காது கொடுத்தே வாங்காம ராஜாவுக்கிட்டையும் சொல்லுது, என் நேசருக்கு முன்னாடி உன் சொத்து பத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ என்னைய கொண்டு அரண்மனையில் வச்சு உன்னோட பிரஸ்தாப பற்றி பேசினாலும், உன்னோட பெருமையை பற்றி பேசினாலும், உன் மஞ்சம் இப்படி இருக்கு, உன்னோட இது அப்படி இருக்கு, எனக்கு என் ஆத்துமநேசர் பெரியவர், நான் அவரை தேடுகிறேன், அவர் என்னை தேடுகிறாள், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்றா. இவ்வளவும் பேசி பார்த்துட்டு கடைசியில் சாலமோன் என்ன செஞ்சிட்டான்? சலிச்சு போயிட்டான். சரிம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. இந்த பொண்ணு போயிட்டு ஆத்மநேசர் கூட்டிட்டு போயிட்டார். ஆத்மநேசர் இவ்வளவுதான் உன்னத பாட்டு கதை. படிக்க சொல்ல நமக்கு இதுதான் அடிப்படை புரியணும். இப்போ இந்த ஆத்மநேசர் நேசர் நேசர் நேசர்னு சொல்றது இயேசுவுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ சூலமித்தி யாரு? சபையாகிய மணவாட்டி. நாம் சூலமித்தி யாரு? சபையாகிய மணவாட்டி. நம்ம தான் மணவாட்டியாகிய சபை, நம்ம தான் அந்த சூலமித்தி. அப்ப ராஜா கொண்டு வந்து பொண்ணு பொருள் இப்படி இருக்கு, என் மஞ்சம் இப்படி இருக்கு, இவர் வந்து சொல்லும் பொழுது 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதுல சொல்லுது, நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு ராஜா சொல்லும் பொழுது 8வது 6-8ல அவர் சொல்லும் போது, ராஜ ஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லையே அவருக்கு 60 பொண்டாட்டியும் 80 மறுமனையாட்டியும் அப்ப இருந்திருக்காங்க. கடைசி காலத்துல 700 பொண்டாட்டி 300 மறுமனையாட்டி 1000 பேர். இவர் எப்படி நேசராக முடியும்? ஒரு பொண்ணு விரும்புதுன்னு கூட்டிட்டு வந்து சொன்னா அவளுக்கு அவன் ஒருவனாக இருந்தா தான் என் நேசர்பா. இத்தனை பொண்டாட்டி இத்தனை மறுமனையாட்டி இருக்க சொல்ல இவன் மட்டும் எப்படி அவன் கண்ணுக்கு ஆசைக்கு வேணா அழகா இருக்கலாம், மனசுக்கு ஒத்து போகுமா? ஆண்டவர் அதையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவன் மூலமாவே சொல்லும் பொழுது இத்தனை பேர், அவ எப்படி ஆசைப்பட்டிருப்பா? என் நேசர் என் நேசர்னு அத்தனை பேருக்கு அவர் நேசர் இல்ல, அப்படித்தானே? அத்தனை பேருக்கு அவர் யாரு? புருஷர் தானே. அப்புறம் ஒருத்தி மட்டும் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அப்ப நேசர்னு சொல்ல அங்க வாய்ப்பே இல்லை. இப்படி எழுதி வச்சவரை. அப்போ இயேசு நமக்கு யாரா இருக்கிறாரு? சபைக்கு தலை அவர் தானே. அப்ப அவர் தான் இங்க ஆத்தும நேசர். சூலமித்தி நான் தான், நீங்க தான். சபையாகிய மணவெட்டி ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, அப்படித்தானே? யார் அப்படியெல்லாம் கிரேக்கன் என்றும் இல்லை, எதுவுமே இல்லை. யாரா இருந்தாலும் சபையாகிய மணவாட்டி, மணவாட்டியாகிய சபை. இந்த சூழ்நிலையில் அவளை கொண்டு அரண்மனையில் வச்சுக்கிட்டு அது இது இதுன்னு காட்டினாலும்
என் ஆத்தும நேசருக்கு முன்னாடி, நான் விரும்புகிற, நான் தேடுகிற நேசருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பொருட்டே எனக்கு கிடையாதுன்னு சொன்னா பாருங்க, அந்த மனநிலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கணும். ஹalleluya. இந்த எந்த உலகத்து சிற்றின்பங்களை கொண்டு என் முன்னாடி காட்டினாலும் சரி, ஆசாபாசத்துல எனக்கு சொத்து பத்து இருக்கு, சொகம் மச்சான் மாமா இருக்கா, யார் இருந்தாலும் சரி, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள்னு சொல்லி முழக்கம் கொடுக்கிற ஆட்களா நம்ம இருக்கணும். விசுவாசியா இல்ல, தரமுள்ள விசுவாசியா நம்ம இருக்கணும். ஹalleluya. நம்மளை யாரும் இளக்காரமா நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைன்னா சும்மா இல்ல. உலகத்துல உள்ளவங்க பிள்ளைங்களை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? கம்பீரமா தரமுள்ளவங்களா இருக்கணும். ஸ்டாண்டர்ட்னு சொல்லணும். ஹalleluya. நமக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்கணும். கெட்ட பேர் யாரு நம்மளை குறிச்சு பேசக்கூடாது. முன்னையும் சரி, நம்மளை விட்டு பின்னாடியும் பேசக்கூடாது. அந்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். இதை தான் நம்ம என்ன செய்யறோம்? உன்னத பாட்டுல பார்க்கிறோம். இப்போ சாலமோன் ராஜா இதை எதுக்கு நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாலமோன் ராஜா தன்னை இந்த இடத்துல நேசரா சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏழை மேய்ப்பனுக்கு நடந்த கதை இங்க சொல்லியிருக்கு. ஏழை மேய்ப்பனுக்கும் சூலமித்திக்கும் நடந்த ஒரு அன்பை விளக்குற ஒரு அற்புதமான புத்தகம். இதுல சாலமோன் ராஜா ஆடு மேய்ப்பவனாக இருந்திருக்க முடியுமா? அவங்க அப்பா தாவீதாவது ஆடு மேய்ப்பவனாக இருந்தார். சாலமோன் ராஜா அரண்மனைக்குள்ள பத்சேபாளுக்கு பிறந்தவர். அப்ப இவர் ஆடு மேய்ப்பனா கிச்சிலி மரத்துக்கு அடியில பிறந்தவரா இருக்க முடியுமா? அப்ப அந்த கதையில ஆத்மநேசர் இவர் கிடையாது. எழுதியிருக்கலாம், தன்னை ஒரு கற்பனை காவியமா நினைச்சு எழுதியிருக்கலாம். நம்ம விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டாவது, இந்த நூலை எழுத சொல்ல நம்ம பார்த்தோம் 60 மனைவி 80 மறுமனையாட்டி இருக்கு சொல்ல, அந்த அம்மா போய் என்னுடைய நேசர்னு ஒருத்தரை சொந்தம் கொண்டாட முடியாது. அப்ப இப்படிப்பட்ட மனிதரை போய் என் நேசர்னு அந்த அம்மா சொல்ல முடியாது. அப்படித்தானே? ஒருவனுக்கு ஒருத்தினா தான் உரிமை கொண்டாட முடியும். அப்படித்தானே? அப்படி அடுத்து சாலமோன் அவை பெண்கள் உன் நேசர் எப்படிப்பட்டவர், விசேஷித்தவரான்னு கேட்க சொல்ல, விசேஷித்தவரா சொல்ற விஷயம் ஒரு நபரை குறித்து தான் அந்த அம்மா பேசுது. என் நேசர், என் ஆத்தும நேசர் அப்படின்னு சொல்லுது. சாலமோனை பொறுத்த வரைக்கும் அப்படி விசேஷித்தவர் கிடையாது. ஏன்னா ராஜாவா இருந்திருக்கலாம். இத்தனை பேருக்கு கணவராக இருக்கும் பொழுது ஒருமைப்பாட்டில் அவரை பேச முடியாது. அடுத்து 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துலலாம் சூலமத்தி தன் நேசரோட வயல்வெளி வனாந்தரம் என் சொந்த ஊரான கிராமத்திற்கு என் கூட அவர் வந்திருக்காருன்னு சொல்லுது. அப்ப சாலமோன் ராஜா போய் வயல்வெளியின் வனாந்தரத்துலயும் இந்த பொண்ணு கிராமத்துக்கும் போனாரா? அந்த பெண்ணு கூட போகல. அப்ப அங்க சாலமோன் கிடையாது, ஆத்தும நேசரே தான். அந்த பொண்ணு சொல்ற நேசர் தான். அடுத்து அதான் கிச்சிலி மரத்துக்கு அடியில என் நேசர் பிறந்தாருன்னு சொல்லுது. கிச்சிலி மரத்துக்கு அடியில பிறந்தாருன்னு அந்த பொண்ணு சொல்லுது. சாலமோன் ராஜா அரண்மனையில பிறந்தவர். அப்ப இந்த கதையில சொல்லப்பட்ட சாலமோன் ஒரு பெண்ணை நான் விரும்புற மாதிரி பேசுறது இல்லை. சாலமோன் அங்க கிடையாது, நேசராகி இயேசு தான் அங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தாலும் அவர் கிறிஸ்து இயேசுவா நம்ம கூட தான் வாழ்கிறாரு. மாம்சமா வரப்போகிற தேவகுமாரன் மனுஷகுமாரனா இன்னைக்கு நமக்கு பிறக்க போறாரு. அப்படிதானே? சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து என் பாவங்களுக்காக எனக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம கையில உன்னதமான அனுபவத்தை கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நீங்க எழுதிக்கோங்க. நம்ம படிக்கும் பொழுது குழம்பக்கூடாதுன்னு ஒரு 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 இது மட்டும் சொல்லிடுறேன். 6ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க. நம்ம 1ல இருந்து படிச்சாலுமே 6ஆம் அதிகாரம் எழுதிக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து 10வது வசனம் கொஞ்சம் வேகமாவே எழுதிக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னு சொல்லிடுறேன். சாலமோன் சூலமித்தியை சந்தித்து தன்னுடன் வருமாறு அழைக்கிற விஷயம், அவங்க அதுக்கு விலகி போகிற விஷயம் இருக்கு. ரெண்டாவது 1ஆம் அதிகாரம் 6க்கு அப்புறம் இப்போ எத்தனாவது அதிகாரம் வரும்? 1ஆம் அதிகாரம் வரும் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனம். 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4வது வசனம். அரண்மனைக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. எழுதிக்கிங்க. அடுத்து 1ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8 வரை.
எருசலேம் குமாரத்திகளிடம் தன் நேசரை தேடுவதாக சூலமித்தி சொல்கிறாள். எருசலேம் குமாரத்திகளிடம் தன் நேசரை தேடுவதாக சூலமித்தி சொல்கிறாள். அடுத்து 1வது அதிகாரம் 9-12. ராஜா தன் பந்திக்கு அழைத்து சூலமித்தியிடம் பேசுகிறார். ராஜா தன் பந்திக்கு அழைத்து சூலமித்தியிடம் பேசுகிறார். ராஜான்னா இந்த சாலமோன் ராஜா. அடுத்து 1வது அதிகாரத்துல தான் சொல்லிட்டு வரேன். 13-16 வரைக்கும் எனக்கு என் நேசர் உண்டு என்று விலகி போகிறாங்க. சூலமித்தி எனக்கு என் நேசர் உண்டு, நீங்க வேண்டான்னு சொல்லி விலகி போறாங்க. அடுத்து 2:8 இருந்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும். 2:8 to 3:4ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வரை எருசலேம் குமாரத்திகளிடம் தன் ஆத்தும நேசரை பற்றி விவரிக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு அந்த அவை பெண்கள்கிட்ட சூலமித்தி சொல்றாங்க. சரி, அடுத்து 3ஆம் அதிகாரம் 7-11. 3ஆம் அதிகாரம் 7-11 சாலமோனின் மஞ்சத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் சொல்றாரு. அவருடைய மஞ்சம், அவருடைய சிறப்பு, அவருடைய தோற்றத்தை பற்றி அங்கே பேசுறாரு. சரி, 4ஆம் அதிகாரம் நேசரே, ஆத்தும நேசரே தன் பிரியமான சூலமித்தியை பற்றி புகழ்ந்து பேசுறாரு. இங்க ராஜா பேசியிருப்பாரு, ஆனா ஆக்சுவலி நேசரே, ஆத்ம நேசரே தன் பிரியமான சூலமித்தியை புகழ்ந்து பேசுவது 4ஆம் அதிகாரம். அடுத்து 5ஆம் அதிகாரம் சூலமித்தி தன் நேசரை குறித்து கண்ட கனவை அந்த குமாரத்திகளுக்கு, எருசலேம் குமாரத்திக்கு சொல்றார். நேசரை குறித்து கண்ட கனவை பத்தி சொல்றாங்க. 5ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும். 2-8 வரைக்கும். சரி, அடுத்து 5ஆம் அதிகாரம் 9-6 3 வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 9-6 3 வரைக்கும் மறுபடியும் சூலமித்தி தன் நேசரை குறித்து சொல்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம படிக்கும் பொழுது குழப்பம் வரக்கூடாது, தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் சூலமித்தி தன் நேசரை பத்தி எருசலேம் குமாரத்திகிட்ட சொல்றாங்க. அடுத்து 7ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் கடைசி முயற்சியா சாலமோன் சூலமித்தி கிட்ட பேசுறார். கடைசி முயற்சியா சூலமித்தி கிட்ட பேசுறார். அடுத்து 7:11 8:7 வரைக்கும், 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் அவளது மன உறுதியை கண்டு சாலமோன் அவளை விடுவிச்சிடுறாரு. அவள் தன் ஆத்தும நேசருடன் ஊருக்கு திரும்பி சொல்லுதல். நம்ம கதை பார்த்தோம்ல, அது சாலமோன் அரண்மனை விட்டு அனுப்பிடுறாரு. அந்த பொண்ணு ஆத்தும நேசரோட போறதை குறித்து இதுல இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து 8:11-12 சாலமோனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்றது அந்த பொண்ணு, என் ஆத்மநேசரோடவ நானுன்னு சொல்லிடுச்சு. 8:11-12 வசனம். அவ்வளவுதான். சரியா? இப்போ அவருடைய நம்ம பார்த்துட்டோம். அவருடைய சரீரமான சபை எந்த சூழ்நிலையிலும் தன்னை இந்த உலகத்தின் மேன்மைக்காக கரைப்படுத்தி கொள்ளாது. ஆமென். நம்ம தான் அது. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்தின் அனுபவத்துக்காக தன்னை விற்று போடக்கூடாது, தன்னை வித்து போடக்கூடாது. கற்புள்ள கன்னிகையா காத்துக்கிடணும். ஏன்னா மணவாளர் வாராரு 2ஆம் வருகையில, மணவாளரா வரும்போது மணவாட்டி அவருக்காக காத்திருக்கணும்ல. அப்ப தன்னை கற்புள்ள கன்னிகையா கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம காத்திருக்கணும். அந்த பொண்ணு சாலமோனுக்கெல்லாம் இது ஆகல. என் ஆத்துமநேசருக்காக நான் காத்திருக்கிறேன்னு, நான் தேடுறேன், அவரை நான் கண்டடைஞ்சிட்டேன், நான் அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லுது. இதைத்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11:2 என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. தேவ அப்போ நம்மளை எப்படி ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு? நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஹல்லேலூயா. அவர் வருவார்.
மணவாளனாக நான் மணவாட்டியாக அவரை எதிர்கொண்டு போகணும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? இந்த உலக தீட்டுகளுக்கு, இந்த உலக அருவருப்புகளுக்கு என்ன அசுசிப்படுத்திக்கிட கூடாது. கற்புள்ள கன்னிகையா நான் கொண்டு என்ன கொடுக்கிறதுக்கு வாஞ்சையிலையும் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும்னு பவுல் சொல்றாரு. ஹalleluya. அப்படியாக அந்த சூலமித்தி தன் ஆத்தும நேசருக்காக தன்னை ஒப்படைத்தது போல நம்மளும் அவர் என்னுடையவர், அவர் சொல்லணும் நீ என்னுடையவள்னு என்னைய குறிச்சு அவர் பெருமையா பேசணும். இதுதான் உன்னத பாட்டின் ரகசியம். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.